ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி ஆட்டோமோட்டிவ் என்தூசியாஸ்ட் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டான ஈவினிங்கில் தான் இருக்கும். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க என்ன பைக்கும் நிற்குதுன்னு சொல்லிட்டு கான்டினென்டல் GT 650 அதுதான் வந்து இருக்குது நம்ம கூட இன்றைக்கி. அண்ட் இது ஒரு BS4 மாடல். அண்ட் நீங்கள் பார்த்தாவே தெரியும் அப்பியரன்ஸ் வைஸில் வந்து இந்த வண்டியோட ஓனர் வந்து சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி ஒரு ரெட்ரோ பைக்கை வந்து ஒரு லுக்கில் அப்படியே பக்காவாக வச்சிருக்காரு. ரொம்பவே பார்க்க நீட்டாக இருக்குது. அண்ட் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் வந்து ரொம்பவே வந்து ரேராக தான் வந்து நீங்கள் பார்க்க முடியும் BS4 மாடல்ஸில் சொல்கிறேன். வேற இப்போ BS6 வந்து அது நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க லைக் பண்ணி. பட் இவர் வந்து ஒரு பிரிட்டன் ஸ்டைலில் ஒரு என்ன சொல்கிறது, அந்த UK அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து ஒரு ரோட்ஸ்டர் பைக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஸ்டைலில் வந்து ஒரு ஃபுல்லாக வண்டியை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 650cc எல்லாருக்குமே தெரியும். இதில் இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 648 parallel twin இன்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த வண்டியில் வந்து வைப்ரேஷன்ஸ் இருக்காது, சுத்தமாகவே இருக்காது. அண்ட் இதில் க்ரூசிங்காக தான் வந்து இந்த வண்டி ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ இதில் வைப்ரேஷன்ஸ் வந்து யூஸ்வலாக ராயல் என்ஃபீல்டில் இருக்கும், இதில் வந்து இருக்காது. காரணம் இதில் ஒரு parallel twin இன்ஜின் இருக்குது. அண்ட் இந்த ஒரு parallel twinல வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான விஷயமும் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கிராங்க் ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு இன்ஜினுக்கும் இருக்கும். அது வந்து ஒரு 270 டிகிரியில் வந்து செட்டப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்காக ஆக்சுவலி வந்து parallel twin இன்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே நான் தனியாக போட்டிருப்பேன். அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியல. ஸோ தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை பாருங்கள். நான் அது என்ன ஸ்பெஷல்னு மட்டும் சொல்கிறேன். 270 டிகிரியில் வந்து கிராங்க் ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக parallel twinல வந்து 180 டிகிரி 360 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் காமனாக வந்து வச்சிருப்பாங்க. இந்த 180 டிகிரி வந்து நீங்கள் எந்த வண்டியில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா Yamaha R3 வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதில் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு அக்ரெசிவான பவர் உங்களுக்கு கிடைக்கும். வேற சில கொஞ்சம் ஒரு வைப்ரேஷன் இருக்கும், ஒரு அன்அவாய்டபிளான ஒரு வைப்ரேஷன்ஸ் வந்து அதில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி 360 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ஸ்டர் பைக்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி இந்த ட்ரையம்பில் வந்து நீங்கள் அந்த 360 டிகிரி parallel twin வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், பவரும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 360 டிகிரியில் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு சிலிண்டர்லையுமே ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் ப்ராசஸ் பண்ணோம், ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் வந்து ப்ராசஸ்லேருந்து வெளில இருக்கும். அப்போ வரும்போது ஒரு பேலன்ஸ்டான மெக்கானிசமே இருக்காது. ஸோ அந்த டைமில் வந்து பவர் லேக் உங்களுக்கு கம்மியாக இருக்கும், ரொம்ப லீனியராக கம்மியாக பவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 270 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சி வச்சாங்க. ஸோ இந்த 270 டிகிரி கிராங்க் ஷாஃப்ட்டில் பவரும் உங்களுக்கு இருக்கும், வைப்ரேஷன்ஸும் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணுற அளவுக்கு வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அழகாக ஒன்று மேலே போகும்போது ஒன்று அப்படியே மைன்யூட்டாக கீழே போவோம், அப்படியே திரும்பி ஒன்றா வருவாங்க, லைக் ஒன்று பின்னாடி ஒன்று போவோம். அதனால தான் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ்ன்றதை வந்து ஃபுல்லாகவே மைன்யூட்டாக வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இது இல்லாமல் இதில் பேலன்ஸ்டு ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிசமாக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பேலன்ஸ்டு ஷாஃப்ட் வந்து என்ன பண்ணணும்னா வைப்ரேஷன்ஸ் இருந்தாலும் அதை இன்னும் கம்மி பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் மாதிரி. இதுதான் வந்து இப்போ நீங்கள் மீட்டியாரில் கூட பார்க்குறீங்க, பேலன்ஸ்டு ஷாஃப்ட் மெக்கானிசம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இன்ஜின் வந்து அவ்வளோ ஸ்பெஷல். ஒரு 648cc வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து ஒரு 3 lakh செக்மெண்ட்டில் வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்ச வண்டி. இன்ஃபேக்ட் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டர் 650, அதுக்கு இதுக்கும் எந்த பெரிய டிஃபரன்ஸும் இருக்காது. இது வந்து ஹேண்டில் பார் மட்டும் தான் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் ரைடிங் பொசிஷன் வரும், டேங்க் வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தா இது வந்து BS4 மாடல்ஸ் அப்படின்னு. ஸோ BS4 BS6க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பெரிய அப்டேட்டும் உங்களுக்கு இருக்காது. ஸோ தட் நானே வந்து BS4 இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பிரதர் கூப்பிட்டு கேட்டேன். பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து வேற லெவலில் லுக்ஸ் வச்சிருக்காரு. ஸோ இந்த வண்டி வந்து நான் கன்ஃபார்மாக மிஸ் பண்ண விரும்பல. ஸோ இந்த வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு 9000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓட்டிட்டாரு. அண்ட் இது இல்லாமல் இந்த மே மந்த் 2021 மே மந்த் வந்து வந்துச்சுன்னா இந்த வண்டிக்கு வந்து செகண்ட் இயர் பர்த்டே அப்படின்ற மாதிரி. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 years வந்து ஆயிடுச்சு இந்த வண்டி வாங்கி, ஒரு 1.5 years வச்சுக்கலாம். ஸோ இந்த வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் எந்த அளவுக்கு வந்து இந்த வண்டி இருக்குது. ஒரு 650cc வந்து நம்ம போகும்போது ஒரு க்ரூசர் செக்மெண்ட் பைக்கில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமா? ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ரோட்ஸ்டர் பைக்கு க்ரூசர் செக்மெண்ட் பைக்லாம் வாங்கணும்னா நீங்கள் வந்து ட்ரையம்ப் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 3 lakh செக்மெண்ட்டில் எந்த கம்பெனியுமே உங்களுக்கு பைக் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு ரோட்ஸ்டர் ஸ்டைல், ஒரு கஃபே ரேசர் ஸ்டைலில். வேற ராயல் என்ஃபீல்டில் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் பவரும் வந்து செம்மையாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த வண்டி செம்ம டிமாண்டில் இருக்குது. ஸோ ப்ரோகளை கேட்டே தெரிஞ்சுப்போம் ப்ரோவோட ஓனர்ஷிப் வந்து எப்படி இருக்குது. இவர் வேறு நிறைய மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரோ வெல்கம் பண்ணுறோம். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட ஓனர் சிபி ப்ரோ. அண்ட் இந்த வண்டி வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, இன்ஸ்டாகிராமில் வந்து தெரிஞ்சிருக்கோம். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, பட் இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த வண்டி கொஞ்சம் ஃபேமஸ் தான். ரீல்ஸ்லாம் வந்து நானே நிறைய பார்த்துருக்கேன். அப்புறம் ப்ரோகளை அப்ரோச் பண்ணி கேட்டது, ப்ரோ வந்து ஒரு 2 to 3 daysலேயே வந்து எனக்காக இவ்வளோ தூரம் வந்துட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, இவ்வளோ தூரம் எனக்கு வந்து பண்ணி கொடுத்ததுக்கு. ஸோ ப்ரோ இந்த 650 வந்து நீங்கள் ஏன் எடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டி வந்து 2019 எடுத்திருக்கீங்க. அந்த டைமில் GT 650 தான் போகணும்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்க. அப்படியே நீங்கள் ராயல் என்ஃபீல்டு தான் கன்சிடர் பண்ணியிருந்தாலும் இன்டர்செப்டர்னு ஒரு மாடல் இருந்திருக்கு, அதை விட்டுட்டு நீங்கள் எதையும் எடுத்தீங்க? ஆக்சுவலாக இந்த வண்டி எடுக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து ட்ரையம்பில் த்ரக்ஸ்டன் பார்த்தேன். ஒரு யூஸ்டு வெஹிக்கிள் ஆக்சுவலாக வந்து ஒரு வயசான ஒரு ஆள் ஓட்டியிருந்தார். 5.85 lakhs சம்திங் பேசியிருந்தோம். ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து என்கிட்ட அவ்வளோ கேஷ் கிடையாது. வீட்டில் கேட்குறதுக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி போவோம், புதுசாக எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோரூம் போய் அப்ரோச் பண்ணேன். ஆக்சுவலாக நான் டெஸ்ட்டே பண்ண விடல. அன்றைக்கி வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் வந்து சாண்டல்ஸ் போட்டிருந்தேன். அதனால் வந்து நான் பைக் ஓட்ட அலோவ் பண்ணல. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே ஃபிக்ஸ் ஆகிட்டேன், எடுத்தால் இன்டர்செப்டர் தான் எடுக்கணும். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு வந்து GT எடுக்கிற மாதிரியும் நான் இன்டர்செப்டர் எடுக்கிற மாதிரியும் ஒரு பிளான். அவங்களாம் சொதப்பிட்டாங்க கடைசியாக.
அதுக்கப்புறமா கொஞ்சம் சில பல பர்சனல் இஷ்யூஸும் வந்தது எனக்கு வண்டி எடுக்கும் போது. அதெல்லாம் சரி ஓவர் கம் பண்ணலாம், சரி ஒரு வாரத்தில் வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி ஷூஸ்லாம் போட்டு அதே ஷோரூமுக்கு போய் அப்ரோச் பண்ணேன். அப்போயும் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 60 days 90 days ஆகுனாங்க. நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒருத்தனை கால் அடித்தேன், இந்த மாதிரி வண்டி வேணும் மச்சான், எனக்கு ஒரு வாரத்தில் வேணும் அப்படின்னு. கஷ்டம்டா, பரவாயில்ல செக் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு, செங்கல்பட்டு சிவசோலை மோட்டர்ஸில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர். ஸோ அவர் கால் பண்ணி கேட்டபோது வந்து, நீங்கள் வாங்க நான் எடுத்து தரேன் அப்படின்னாரு. இன்டர்செப்டாக இருக்குது. போனேன். இன்டர்செப்டார் பேக்கர் எக்ஸ்பிரஸ்னு ஒரு மாடல், ரெட் வித் ஒயிட். அது செக் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக அது ஒருத்தன் புக் பண்ணிட்டாரு. நீ வேணா இந்த வண்டி பாருங்க அப்படின்னு சும்மா காட்டினாரு. பார்த்தேன், நின்றுட்டு இருந்தது. சரி நான் எடுத்துக்கிறேன், எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா, லோன் தான் போட்டேன் ஸ்டார்டிங்கில். ஸோ ப்ராசஸ்லாம் முடியறதுக்கு எப்படி இருந்தாலும் 2 வாரம். எனக்கு வண்டி வந்து 7 நாளில் வேணும் அப்படின்னா, சரிடா பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அடுத்த நாளே டக்குன்னு ப்ராசஸ் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து லோன் கிடைக்காம ஒரு இஷ்யூ ஆச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஒய்ஃப் பேர்லேயே போட்டு வண்டி எடுத்துட்டு இப்போது ஒரு 9,000 கிட்டத்தட்ட ஓட போகுது வண்டி. ஆல்மோஸ்ட் சவுத் தமிழ்நாடு ஃபுல்லாக வண்டி ஓட்டியாச்சு. அப்கமிங் ரைட்ஸ் வந்து நார்த் சைடு ஆந்திர பிரதேஷ் அந்த மாதிரி போகிறதுலாம் பிளான் இருக்குது. ஸோ எப்படி போகுதுன்னு தெரியல இது வரைக்கும். ஸோ அவர் வண்டி வாங்கின அது அந்த டைமில் வந்து ஆக்சுவலி நீங்கள் ஒரு வண்டி எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த வண்டி எடுத்திருக்கீங்க. ஸோ அது வந்து நீங்கள் அப்போ டிசைட் பண்ணலை GT 650 தான் வந்து நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு? ஸ்டார்டிங் வந்து ட்ரையம்ப் தான். நான் ஸ்டார்டிங்காக இறங்கிடலாம், ஒரு லிட்டர் கிளாஸ் கிட்டத்தட்ட போயிடலாம். 900cc அது த்ரக்ஸ்டனு, எக்ஸாக்ட் சேம் மாடல், இதே தான். அந்த ஃபேரிங்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆரோ எக்ஸாஸ்ட்டோட வரும். அதனாலே சரி எடுத்துடலாம். மைலேஜ் வைஸும் பார்த்தீங்கன்னா இந்த தரத்தை விட ட்ரையம்ப் ஜாஸ்தி தரும். ட்ரக்ஸ்டன் 900cc அது வந்து 30 தரும் மைலேஜ். வேற இது வந்து 20 to 23 அவ்வளோதான் மேக்ஸ். எனக்கும் பெருசாக வீட்டில் காசு வாங்கணும், அதை வீட்டில் வாங்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம பேரில் நம்ம வண்டி எடுத்துக்கலாம், நம்ம சம்பாரிச்சது அந்த மாதிரி நினச்சிட்டு நான் எடுத்தாச்சு. ஸோ போய் பார்த்தேன், வண்டி பிடிச்சிருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதான் அந்த கதை தான். ஒரு வாரத்தில் வண்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா அவ்வளோதான், நல்லா இருக்குது. இது வரைக்கும் ஒரு இஷ்யூஸும் இது வரைக்கும் வந்ததில்லை. ராயல் என்ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் பைக்கு மட்டும் இதை வந்து நல்ல குவாலிட்டியில் கொடுக்கல. ப்ளஸ் வந்து சர்வீஸ் வைஸும் சரி, RSA ஆகட்டும், நான் RSAலாம் நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். பெட்ரோல் இல்லாமல் நின்னா கூட வருவாங்க. வேறு இதில் டியூப்லெஸ் டயர் இல்லாதனால பஞ்சர் ஆயிடுச்சுனாலும் எதுவும் ஆச்சுனாலும் RSAக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது இந்த ஸ்டாண்ட் அப்கிரேட் பண்ணதுனால வந்து நானே லோக்கல் ஷாப்ஸுக்கு எடுத்துகிட்டு போய் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ யூஸ் டு கால் RSA. அவங்க வந்து பிக் பண்ணிவிட்டு போனால் தான் பஞ்சர்ன்ற மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. பெஸ்ட் பார்ட் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், பேடாக்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக 800 rupees ஸ்டாண்ட் போட்டால் போதும், நம்ம லோக்கல் எடுத்துக்கலாம். RSA வேலை அவ்வளோவா இருக்காது, கம்மியாக இருக்கும். ஓகே, ஆக்சுவலி இந்த வண்டியில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் நிறைய பேர் யோசிச்சது அதுதான். ஏன்னா இதில் வந்து டியூப்லெஸ் டயர்ஸ், டியூப் ஒரு தான் வந்து வந்திருக்கும் உங்களுக்கு வந்து ஸ்போக் வீல்ஸ்ன்றதுனால. ஆனால் டயர்ஸ் மட்டும் டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பஞ்சர்லாம் ஆச்சுன்னா வந்து இந்த வண்டியில் சென்டர் ஸ்டாண்ட் கிடையாது, வண்டியை நம்மளால் எதுவும் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால தான் வந்து பிரதர் நிறைய வாட்டி RSA யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ சென்டர் ஸ்டாண்ட் போட்டிருக்காரு. மேபி GT ஓனர்ஸ் யாருக்கும் அது தெரியலனா நீங்களும் வந்து அது போட்டுறது பெட்டர்னு தான் சொல்வேன். ஸோ இந்த வண்டி வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு ப்ரோ. சர்வீஸ் இன்டர்வல்ஸ்லாம் உங்களுக்கு சர்வீஸ் வந்து உங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க நீங்கள் ராயல் என்ஃபீல்டில். வண்டி வந்து ஒவ்வொரு சர்வீஸ்க்கு அப்புறம் மாறி நின்றுதா, இல்லை அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் மாதிரி நீங்கள் தெரிஞ்சுதா? ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷனுக்கும் லாங் டர்மாக நீங்கள் ஓனர்ஷிப் வச்சிருக்கும் போதும் ஏதாவது உங்களை வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்ததா வண்டியில்? டு பி ஆனஸ்ட் இது வரைக்கும் கிடையாது. ஸ்டார்டிங் வந்து ஒரு 200cc ஓட்டிட்டு 600+ ஓட்டும் போது அதோட பவர் டெலிவரி கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. ஆனால் மற்றபடி வந்து இனிஷியலாக ஓட்டும் போது பின்னாடிலாம் தள்ளிடும். நான் அதனால தான் வந்து சீட் அப்கிரேட் பண்ணிட்டேன். அந்த ஸ்டாக் சீட் வந்து வழுக்கும், உங்களுக்கு பின்னாடிலாம் உட்கார வைக்கலாம். பட் வந்து நீங்கள் ஒரு இனிஷியலாக ஒரு த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா பின்னாடி இருக்கவங்க பின்னாடி போவாங்க. ஸோ அதனால் நம்ம ஓட்டுறோம், நம்ம வரைக்கும் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் சீட் அப்கிரேட் பண்ணியாச்சு. மற்றபடி குவாலிட்டி வைஸும் சரி, சர்வீஸுக்கு அப்புறம் ஒரு வண்டி வாங்குறோன்னா கொஞ்ச நாளில் வந்து பவர் கம்மியாகும், இல்லை மைலேஜ் வந்து ஏதாச்சும் ட்ராப் ஆகும், இன்ஜின் நாய்ஸ் வரும், டேப்பட் நாய்ஸ் வரும். எனக்கு டேப்பட் நாய்ஸ் இருந்தது, அது வந்து யூஸ்வல் ராயல் என்ஃபீல்டில் ஹெட்டை கழட்டி அவங்களே க்ளீன் பண்ணி டைட் பண்ணிடுவாங்க. டேப்பட் அட்ஜஸ்ட் பண்ணுறது அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. மற்றபடி எனக்கு இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ஒரு பிரேக் பேட்ஸ் தவிர நான் வண்டியில் எதுவுமே மாற்றினதே கிடையாது. ஓகே, சூப்பர் ப்ரோ. அது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு, அது இப்போ சந்தோஷம் தான். இது சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க GT 650 BS4 ஓனர்ஸ் தான் எங்கே சொல்லியிருக்காங்க, இந்த வாப்ளிங் இஷ்யூ வந்து லைட்டாக ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வாப்ளிங் இஷ்யூ பற்றி உங்கள் ஒப்பீனியன் வந்து என்னன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வண்டியோட செக்ஷன்ஸ் தான் அதோட காரணமே. ஓகே, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 100, பின்னாடி 130. நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் பின்னாடி 150 வரைக்கும். இதை ஃப்ரண்ட்லேயும் வந்து 120 வரைக்கும் போடலாம் நான் கெஸ். ஆனால் நான் ட்ரை பண்ணது கிடையாது. அதனால் மட்டுமே வாப்ளிங் இருக்குமே தவிர நீங்கள் டயர் செக் பண்ணி அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். எனக்கு இது வரைக்கும் தெரியலை. ஹை ஸ்பீட்ஸில் டெஃபினட்டாக தெரியும். நீங்கள் க்ரூசிங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும், அதை க்ரூசிங் செக்மெண்ட் வந்து 120 to 140 ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாப்ளிங் அதில் ஒன்ஸ் நீங்கள் 160 அடிச்சுட்டு ரோட்டில் ஒரு சின்ன அந்த ஒயிட்ஸ்லாம் வருதுல்ல, அதில் ஏற்றினா நல்லாவே தெரியும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு அந்த 120 to 140 போனீங்கன்னா சேஃப் பெட்டர். நீங்கள் உள்ளே போகும்போது வரும்போது எல்லாத்துலேயும் ஒரு வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஷேக் இருக்காது, எல்லாமே பக்காவாக இருக்கும் வண்டியில்.
ஓகே, அது வந்து அந்த டயர் மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதில் தான் எனக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட் தோணுச்சு. வெயிட்னு சொல்லிட்டு சொன்னீங்க. வண்டியில் வந்து வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 kgs. இது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் இதில் ஆட் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி குறைச்சும் செஞ்சுருக்கீங்க. ஸோ வெயிட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களுக்கு வந்து ஹைட்டும் சரி வெயிட்டும் சரி வண்டி மேனேஜ் பண்ணுறது சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கில், ஸோ அதை வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மேனேஜபிளா இல்லை கொஞ்சம் கஷ்டம் தானா? இனிஷியலாக எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா மேனேஜபிள் கிடையாது. ஆக்சுவலாக வந்து நான் அவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 200 cc செக்மெண்ட்டு ஒரு 150 kilos அவ்வளோதான் இருக்கும். திடீர்னு போயிட்டு ஒரு 200+ odd kgs வெறும் பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணிட்டா 210+ வந்துடும். அப்போது ஓட்டும் போது வந்து இனிஷியலில் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கே தெரியும், நான் கொஞ்சம் ஜைஜாண்டிக்காக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. நான் போனதே அதுக்கு தான். நான் வந்து 300 cc அதான் 3 lakhs பட்ஜெட்டில் வந்து எனக்கு பெரிய பைக்ஸ் சூப்பர் பைக்ஸ்லாம் கூட வந்தது. ஆக்சுவலாக நான் அது ஏன் போகாத காரணம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூஸ்ட் வெஹிக்கிள் எடுக்கணுமான்னு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் வந்து ட்ரஸ்டபுளானு எனக்கு தெரியல. இதுனா நம்ம சர்வீஸில் என்னன்னாலும் கேட்டுக்கலாம் நம்ம. ஸோ அதனால தான் எடுத்தேன். இனிஷியலாக கொஞ்சம் மேனேஜபிள் இல்லாத மாதிரி தான் இருந்தது. மேபி கொஞ்ச நாள் ஓட்ட வந்து ஒரு 2-3 monthஸில் செட் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே, ஸோ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வண்டியாக இருந்தாலுமே நம்மளை பொறுத்து தான் இருக்குது. நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம்னா தானே நம்மளுக்கு வண்டி செட் ஆகிடும். ஸோ ப்ரோக்கும் அது வந்து அப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் மைலேஜ் மைலேஜ் வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்படி கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க எங்கெல்லாம் அந்த ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது பர்சனலாக? நீங்கள் நிறைய டூர் போயிருக்கீங்க சவுத் இந்தியா ஃபுல்லாகவே. ஸோ அந்த டைமில் ஹைவேலலாம் வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு மைலேஜ்ன்றது? மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளெல்லாம் 22 max, 22-23 max. வேறு ஹைவேஸில் வந்து நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 25-26 தரும். நீங்கள் இல்லை நான் வந்து க்ரூசர் கிடையாது, நான் நல்லா தான் வேகமாக தான் ஓட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 20 கீழே தர கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா எனக்கே வந்து 18 வந்துருக்கு. நீங்கள் ஒரு ஸ்டேபிளாக நான் ஒரு வாட்டி ஒரு 100 kilometer மேலே வந்து 180+ ஓட்டல ஃபுல்லாக ட்ராப் அவுட் வெறும் 15-16 கூட கொடுத்துருக்கேன். நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து மைலேஜ் இதை பொறுத்த வரைக்கும். ஓகே, நீங்கள் பவர் என்ஜாய் பண்ணோன்னா மைலேஜ் எதிர்பார்க்க முடியாது. மைலேஜ் எதிர்பார்த்தா பவர் என்ஜாய் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஓகே, இது வந்து அது நான் ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா நானும் வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். வீட்டில் ஒரு ரிலேட்டிவ் வச்சிருக்க முடியும், நிறைய லோக்கல்லே சுற்றுவார் GT 650 வச்சுக்கிட்டு, அதனால் அவர் சொல்லும் போது தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சீட்டிங் கம்ஃபர்ட்டுக்காக நீங்கள் சிங்கிள் சீட் போட்டிட்டீங்க. இந்த சிங்கிள் சீட்டுன்றது வந்து ஸ்டாக்லேயே வந்து உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டில் பண்ணி தராங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டது. உண்மையாக இல்லையா எனக்கு தெரியல. இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பழைய GTயில் பார்த்தீங்கன்னா இது ஸ்டாக் சீட். ஓகே, ஆமாம். புது 535ல் பார்த்தீங்கன்னா இதான் ஸ்டாக்கு. உங்களுக்கு டூவல் சீட் வேணும்னா நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணணும். வேறு இதில் வந்து டூவல் சீட் ஸ்டாக்கு. இது ஆஃப்டர் மார்க்கெட். இது ஆஃப்டர் மார்க்கெட் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம்ஸ்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், கிடச்சிடும். ஒரு 7,000 rupees இந்த சீட்டு. ஓகே, வித் கவுலோட வந்துடும் 7,500. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குஷனிங் ஸ்டாக்கோட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. உட்காந்து ஒரு கெஃபே ரேசர் ஸ்டைலிங் என்ஜாய் பண்ணணும்னா பேசிக்கு. அதனால் வந்து மாற்றும் போது ஒன்றுனா எல்லாமே வெயிட் ரிடக்ஷனுக்கு பண்ணது தான். அது சீட்டு வந்து நல்லா லுக்கும் கொடுக்கும், அவருக்கு கம்ஃபர்ட்டாகவும் நல்லா குஷனிங்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படியே இன்ஜினுக்கு வருவோம் ப்ரோ. மெயின் வண்டியோட கம்பார்ட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஒரு 650 cc, ஒரு என்ன சொல்கிறது, ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 52 Nm ஆஃப் டார்க் வந்து அது கொடுக்குது. சிட்டியில் வந்து பிக்கப் பயங்கரமாகவே இருக்கும். ஸோ ஹைவே க்ரூசிங்க்கெலாம் போகும்போது நீங்கள் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க ஸ்பீட்ஸு? மேக்ஸிமம் இது வரைக்கும் எவ்வளோ அட்டைன்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் இன்ஜின் வைஸ். ஆக்சுவலாக நம்ம ரைட் பண்ணுறது மேக்ஸிமம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 சூப்பர் பைக்ஸ் அது வந்துடும் இல்லை. ஸோ சூப்பர் பைக்ஸ் கூட போகிற அளவுக்கு வந்து ஒரு பவர் வண்டியில் இருக்குது. 150+ தாராளமாக பண்ணும். நீங்கள் என்ன தான் சூப்பர் பைக் எடுத்துகிட்டு வந்தாலும் லாங் போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே தான் ஒரு சம் பாயிண்ட் தான் நீங்கள் என்ஜாய் பண்ணணும். 200+ 250+ அடிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம்லாம் நம்ம கூட தான் வர போகிறாங்க. இல்லைனா ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அவங்க ஒரு இடத்துல போய் பிரேக் அடிக்கிறாங்கன்னா பின்னாடி 5 நிமிஷம் வந்து சேர்ந்துடும். பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா வெல் அண்ட் குட். நீங்கள் வந்து ஒரு புதுசாக நீங்கள் எடுத்து கற்றுக்க போகிறீங்க, ஒரு அப்கிரேட் ஆக போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு ட்ரை கொடுக்க போகிறேன்னா பென்லி 600க்கு அப்புறம் இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். பவர் கற்றுக்கிறதுக்கு இதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா ஸ்டார்டிங்கே வந்து பெரிய செக்மெண்ட்டில் போயிட்டு நிறைய கிராஷஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு ஆக முடியாது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து சூப்பர் பைக்ஸ் தான் ஸ்டார்டிங் பைக்காகவே இருந்திருக்கு. ஸோ நீங்கள் பவர் கற்றுக்கிறதுல தான் இருக்குது பெருசாக. நான் இதில் பவர் கற்றுக்கிட்டு அந்த பைக்ஸ் போகலான்ட்டு ஒரு பிளான். ஸோ மேபி அப்கிரேட்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷத்துக்குள்ளே, பார்ப்போம். எல்லாம் மேலே இருக்கிறது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்து ஹீட் இஷ்யூ எப்படி இருக்குது? ஏன்னா எனக்கு பர்சனலாக தெரியும், நான் வந்து ஓட்டி பார்த்துருக்கேன் வண்டி. பட் சிட்டிக்குள்ளே நீங்கள் ரெகுலராக ஓட்டுறீங்க, டிராஃபிக்லாம் நிற்கும் போது கண்டிப்பாக வந்து நிறைய எல்லாருமே சொல்கிற விஷயம் வெயிட் ஹீட் இஷ்யூ தான் ஒரு இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீட்டிங் இஷ்யூ பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இல்லை அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? லாங் போகும்போது ரைடிங் கியர்ஸ் போட்டுருவோம் தாராளமாக. பூட்லேருந்து எல்லாமே போட்டுருவோம். ஸோ அப்போ வந்து 0 ஹீட் தான் எனக்கு எதுவும் பிரச்சனையாக இருக்காது. வேறு சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது நான் வந்து பூட்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நான் நார்மலாக தான் இருப்பேன். இப்போயே சாண்டில்ஸ் தான் போட்டிருக்கேன். நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு போஸ்டர் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அந்த சுடுறதோ இல்லை ஹீட் அடிக்கிறதுக்குள்ள வந்தோம். ஏன்னா டிராஃபிக்கில் நிற்கும் போது காலை தூக்கியில் தான் வைக்க போகிறீங்க. ரன்னிங்கில் உங்களுக்கு ஹீட் தெரியாது. ஏன்னா வந்து ஏர் சர்க்குலேஷன் ஏர் ஃப்ளோவில் வந்து தெரியாது. ஆனால் பெஸ்ட்டு வந்து நீங்கள் ஜீன் போட்டிங்க, வண்டி எடுக்கும்போது ஜீன் போட்டிங்கன்னா சேஃப் தான், ஒன்றுமே ஆகாது. அதுவும் இல்லாமல்
அதுக்கு தான் இந்த ஹீட் ரெசிஸ்டார் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கால் வைக்கும் போது சுடக்கூடாது. கிளாம்ப் வந்து நம்ம வச்சா இருக்காது. ஆமாம், நீங்கள் கால் வைக்கிறதுக்கும் சுடாது. அதே மாதிரி இந்த மெட்டல் பார்ட் ஹீட் ஆகாது உங்களுக்கு. இங்கே வர மெட்டல் பார்ட் ஹீட் ஆகாது. நீங்கள் ஜீன் போட்டிங்கன்னா சேஃப் தான். நீங்கள் ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. சிட்டியாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இந்த இது போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஓகே ப்ரோ, ஹீட் வந்து அவருக்கு என்ன சொல்ல, அதாவது ஜீனே நம்ம ப்ராப்பராக ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் ஷார்ட்ஸ்லாம் போட்டு ஓட்டினா கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ. கஷ்டம் இல்லை, முடியெல்லாம் போய்டும். எனக்கே அனுபவம் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே சஸ்பென்ஷனை பற்றி பேசிடுவோம் ப்ரோ. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு 41 mm கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் சொல்லிட்டு ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது டியூனிங் பண்ணியிருக்கீங்களா அதில்? இல்லை உங்களுக்கு நார்மலாகவே வந்து கேரி ஓவர் எப்படி இருக்குது? ஸ்மூத்தாக இருக்கா, டஃபாக இருக்கா? இது வரைக்கும் ஸ்டாக்கில் தான் இருக்குது. நீங்கள் அட்ஜஸ்டபிள் இதுலேயே பார்க்கலாம். இதுதான் அந்த அட்ஜஸ்டாரு. நீங்கள் எதுக்கேற்ற மாதிரி டவுன் ஃபோர்ஸ் எல்லாமே இதுலேயே பண்ணிக்கலாம். நீங்கள் எனக்கு இது வரைக்கும் வந்து சஸ்பென்ஷனில் எந்த ஒரு குறையும் வந்ததே கிடையாது. எனக்கு இதுவே போதுன்ற மாதிரி தான் இருக்குது. மேபி இன்னும் கொஞ்சம் அப்கிரேட்ஸ் ஏதாச்சும் இருந்தது, பவர்ஸ் ஏதாச்சும் ஏற்றுறோம், ட்ரானிக்ஸ் ஏதாச்சும் மாற்றுறோம்னா அப்போ வந்து பண்ணிக்கலாம். வேணும்னா நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே ப்ரோ, அது வந்து நான் ஜிடியில் ரொம்பவே வந்து அது நார்மலாகவே நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டாக கொஞ்சம் ஸ்டிஃபாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஹைவேக்கு தான் ஆக்சுவலாக அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, க்ரூசர் பைக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்டிஃபான செட்டப் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் பிட்ஹோல்ஸ் எல்லாம் விடும்போது மேபி லைட்டாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து க்ரூசர் பைக்குன்றதுனால கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே ப்ரோ, வண்டி பற்றி ஜென்ரலாக பேசியாச்சு. அப்படியே டயர்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லிடலாம். ஏன்னா வந்து BS6 வந்து பார்த்தீங்கன்னா டயர்ஸ் ஒரு குறையாக இருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ராயல் என்ஃபீல்ட் சைடில் வந்து பைரலி டயர்ஸ் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. சியாட் டயர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டுருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சியாட் டயர்ஸ் தான் கொடுக்குறாங்க, பட் ப்ரைஸை வந்து அவங்க கம்மி பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு குறை இருக்குது. ஸோ பைரலி டயர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, அண்ட் சியாட் டயர்ஸை பற்றியும் உங்களோட ஒப்பீனியன் பற்றி சொல்லுங்கள். பிரிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் அப்டேட் என்னன்னா, இது எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஆக்சுவலாக பிரிலி யூஸ் பண்ணுறவங்களுக்கு பிரிலி இனிமேல் இந்தியாவுக்கு ப்ரொடக்ஷன் கிடையாது. ஆக்சுவலாக ஓகே, இந்தியாவுக்கு ப்ரொடக்ஷனே கிடையாதனால தான் அவங்க வந்து சியாட்டுக்கு மாற்றிருக்காங்க. ப்ரைஸ் வைஸ் ஏன் வந்து குறைக்கலாம், மேபி அவங்க டயர்ஸை வந்து ஒரு பொருட்டாக எடுத்துருக்க மாட்டாங்க. ப்ளஸ் இல்லாமல் இந்த ஹைக்லாம் வந்துருச்சு. எல்லா பைக்கும் வந்து இன்கேஸ் விலை ஏறிடுச்சு. நான் எடுக்கும் போது அந்த ரேட்டு இல்லை, இப்போ வந்து இப்போ 30,000-40,000 ஏறிடுச்சு வண்டி. அதனால் மேபி இருக்கும். சியாட் டயர்ஸ் பிரிலிக்கும் சியாட்டுக்கும் கண்டிப்பாக வந்து வேறு லெவல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெயினில் ஓட்டும் போதும் சரி, அந்த ஒரு ஃபிக்ஷனும் இருக்கட்டும், இந்த கிரிப்னஸ் வந்து பிரிலிக்கும் சியட்டுக்கும் டோட்டலாக டிஃபர் ஆகும். சியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரிப் அவ்வளோவா இருக்காது. நான் வந்து இது வரைக்கும் 2 பிராண்ட் டயர்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். அதனால் வந்து நான் 2 வாட்டி வந்து பிரிலி சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸ்டாக்கு இது செகண்டு. நடுவில் ரால்கோன்னு ஒரு கம்பெனி போட்டுருந்தேன். ஓகே, அது யாருக்குமே தெரியாது. அந்த ரால்கோ நான் வந்து 1 மாதம் ஹார்ட்லி யூஸ் பண்ணது. அது கழட்டி தூக்கி அடிச்சிட்டேன். அது வந்து ரொம்ப மட்டமாக இருக்கும். எனக்கு பிரிலி போட்டுட்டு ரால்கோ போடும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட். மலையிலலாம் ஸ்ட்ரைட்டாக போனாலே வழுக்கும். வேறு சியட் எப்படி இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஏன்னா 3,500 rupees. வேறு இது வந்து பார்த்தீங்கன்னா 8,000-9,000 வந்துடும் உங்களுக்கு டயர் பின்னாடி மட்டும். ஸோ காஸ்ட் வைஸ் தான். காஸ்ட் என்ன காஸ்ட்டோ அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கும். 3,500 அவங்களால எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ அது வந்து மேபி அந்த மேக் இன் இந்தியா ஒரு மூவ்மெண்ட் மாதிரி கொண்டு வந்ததுனால தான் ஆக்சுவலி பைரலி வந்து ஸ்டாப்பே பண்ணிட்டாங்க ப்ரொடக்ஷனு. வேறு சியட் கொடுத்துட்ருக்காங்க. அது எப்படின்றது வந்து எங்களுக்கும் தெரியல. மேபி ராயல் என்ஃபீல்ட் சைட்லேருந்து அவங்க கொஞ்சம் ப்ரைஸாவது கம்மி பண்ணால் வந்து நல்லாயிருக்கும் தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது இப்போ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன்ஸ் போய்டுவோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே ஒரு ஸ்டிக்கரிங் பேட்டர்ன் போட்டிருக்கீங்க. ஒரு பிரிட்டன் UK ஃப்ளாக் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இங்கே வந்து ஒரு இது பேர் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல, ஒரு ஃப்ரேம் மாதிரி ஆட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு டேங்க் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஃப்ளோரசன் க்ரீன் வரும். இதில் எனக்கு அந்த கலர் பிடிக்காதனால சரி இதுக்கும் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதையும் எல்லோ பண்ணிவிட்டு இதுக்கு பிளாக் வித் எல்லோ வித் சில்வர் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஒரு ஃப்ரேமை வந்து நீங்கள் எதுக்கு ப்ரோ கொடுத்துருக்கீங்க? இது எப்படி தோணுச்சு உங்களுக்கு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? அதுதான் ஆக்சுவலாக ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் த்ரக்ஸ்டன் எடுக்கணும்னு ஆசை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சரி த்ரக்ஸ்டன் மாதிரி மாற்றுவோம்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு ஃபுல்லாகவே. த்ரக்ஸ்டன் மாதிரியே A to Z. எல்லாரும் கேட்டாலே சவுண்ட் வைஸ் ஆகட்டும், ஸ்டைல் வைஸ் ஆகட்டும், எல்லாமே த்ரக்ஸ்டனு. நீங்கள் ஒரு 3 lakh rupees மோட்டர் சைக்கிள் போட்டு எடுக்கிறீங்கன்னா ஒரு ஹெட் டர்னரான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹெட் டர்னர் போய் ஒரு சிக்னலில் நின்னாலே வந்து எல்லாரும் என்ன பைக்குன்னு யோசிப்பாங்க. ஃபஸ்ட்டு ராயல் என்ஃபீல்டு சொன்னால் சில பேர் நம்ப கூட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிங் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பர்ச்சேஸ் பண்ணது ஆட்டோ லாக் டிசைன்ஸ்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இந்த கெஃபே ரேசர் கிட், பாடி கிட், ரெக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஓகே தி டிட் அ டீசன்ட் ஜாப். எனக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு இது ஸ்டைல் வைஸ் ஒன்லி ஃபார் ஸ்டைலிங். நீங்கள் வந்து மற்றபடி பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து உங்களுக்கு வின் பிளாஸ்ட் வந்து ஒரு 5% குறைக்கணும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து உங்கள் ஹெட் ஃபுல்லாக வெளியே தான் இருக்க போகுது. ஏன்னா இது ரெக்கு ரொம்ப ஹைட்டாகவும் இல்லை. ஹைட்டாக கொடுத்தா உங்களுக்கு ஸ்டைலிங் இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். வேற அவ்வளோதான். தே டிட் ஜஸ்டிஸ். ஆக்சுவலி அவங்க ஸ்டைலிங் பார்ட்டுக்கு வந்து அவங்களோட ஜஸ்டிஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஐ அம் ஹாப்பி. ஸோ அது என்ன காஸ்ட் அந்த ரேஞ்சில் ஏதாச்சும்? ஏன்னா ஆட்டோலாக் டிசைனில் அப்ரோச் பண்ணணும்னா யாருக்கா தெரியும்ல, அதுக்காக தான் கேட்குறேன். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க 2 ways பண்ணுறாங்க. ஒன்று வந்து நீங்கள் கவுலோடு வாங்கலாம். கவுல் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஸ்டாக் சீட்டில் இருக்கும்போது கவுல் வரும், பின்னாடி மறைச்சிரும். அது சிம்பிள். அது ஒன்று வந்துடும். ப்ளஸ் இது ஒன்று தருவாங்க. ரெண்டும் சேர்த்து 20,000 rupees டேக்ஸோட. வேறு இது மட்டும் தனியாக வாங்கினீங்கன்னா 17,900 rupees இன்க்ளூடிங் டேக்ஸு, GST எல்லாம் சேர்த்து 17,999 வரும். ஓகே,
ஸோ வந்து ஆனால் இது நல்ல லுக்கு கொடுக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் ஜிடிக்கு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க தெரியல. சென்னையில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ப்ரோ அது மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுவே வந்து ஒரு நல்ல லுக்கு கொடுக்குது. அவர் வந்து ட்ரையம்ஃப் த்ரக்ஸ்டன் மாதிரி மாத்திரம்னு சொல்லிட்டு மாற்றிட்டாரு. அண்ட் த்ரக்ஸ்டன் படி தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ சொல்லியிருந்தா ஒரு 900cc, அதுவும் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு 12 லட்ச ரூபாய் 10 லட்ச ரூபாய்க்கு மேலேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான மோட்டர் சைக்கிள் அது. ஸோ ஆல்மோஸ்ட் அதோட பவர் இல்லைனாலும் பட் என்ன அந்த லுக்கை வந்து அவர் கொடுத்து அது ஒரு ஃபீல் வந்து கொடுத்து வச்சிருக்காரு. ப்ரோ எக்ஸாஸ்ட்டை பற்றி நான் கேட்க மறந்துட்டேன். நீங்கள் வந்து எப்போ இந்த எக்ஸாஸ்ட் மாற்றினீங்க? ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வார்த்தைகள் சொல்லிட்டு அப்புறம் இதை பற்றி பேசுவோம். ஆக்சுவலாக ஸ்டாக் எக்ஸாஸ்ட் வந்து உங்களுக்கு 20 kgs மேலே வரும். ஓகே, ஆமாம். 20 kgs 25 வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 25 இருக்கும். வேறு இது பார்த்தீங்கன்னா வெறும் 1.5 கிலோ. ஓகே, வெறும் 1.5 கிலோனால நான் மெயின் கான்செப்ட் என்னென்னா எதுலலாம் வெயிட் குறைக்கலாம் அதை பேஸ் பண்ணி பண்ணது தான். வெயிட் வந்து இது நல்லா குறைச்சிருச்சு. அதுக்கப்புறமா எக்ஸாஸ்ட் போட்டு டைனோ செக் பண்ணும்போது 50 bhp வண்டி. ஸ்டாக் வந்து 47 சம்திங் வரும். போட்டதுனால 51 ப்ளஸ் வரும் bhp. எனக்கு நாட் ஷியோர். டைனோவில் 51 ப்ளஸ் ஏதோ வந்துச்சு. வே டு ஸ்பீட் எக்ஸாஸ்ட்டு அவங்க டைனோ செக் பண்ணி எல்லாம் பக்கா டீசென்ட் குவாலிட்டி. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா ஸ்டாக்கை விட இந்த எக்ஸாஸ்ட் மைலேஜ் ஜாஸ்தி தரும். ஒரு ஓனராக வந்து நான் ஃபீல் பண்ணது வந்து நான் வண்டி எடுத்து 4வது நாளோ 3வது நாள் நாங்கள் கோடைக்கு கிளம்புறோம். எனக்கு வந்து 3000 ப்ளஸ் 3500 ப்ளஸ் பெட்ரோல் ஆச்சு வெறும் ஒன் சைடுக்கு மட்டும். வேற நான் இப்போ போயிட்டு வந்தேன் லாஸ்ட் வீக் முந்தின வீக் போனதுக்கு வெறும் 1700 rupees தான் ஆச்சு. ஓகே, அப்படியே ஹாஃப் தி அமௌண்ட் தான் இருக்குது. மேபி நான் அப்போ வந்து ஸ்பீடாக ஓட்டினேன். பட் ஸ்டாக் அடிக்கடி நான் மாற்றும் போதும் வந்து எனக்கு ஸ்டாக்கோட மைலேஜ் வந்து ட்ராப் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த வே டு ஸ்பீட் எக்ஸாஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தருது மைலேஜ். மேபி வெயிட் ரிடக்ஷன் அதனால கூட இருக்கலாம். வெயிட் ப்ளஸ் வந்து பவர் வைஸும் பார்த்தீங்கன்னா இது நல்லா பவர் நல்லா தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து ட்ரக்ஸ்டன் போயாச்சு. சவுண்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ட்ரக்ஸ்டன் மாதிரியே தான் இருக்கும். ட்ரக்ஸ்டனில் ஆரோ போட்டு வர அவங்க 1 லட்ச ரூபா எக்ஸாஸ்ட்டில் வந்து இவங்க 15000 16,000 எக்ஸாஸ்ட்டில் வந்து அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு ரைடிங்லேயே தெரிஞ்சிடும். நல்லாயிருக்கும் இந்த எக்ஸாஸ்ட். நான் அது உண்மையாக சொல்லணும்னா ஒரு மைலேஜ் அந்த மாதிரி தரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. நான் மைலேஜ் கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஸோ அது வந்து மைலேஜும் பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 51+ bhp வந்து இந்த வண்டி கொடுக்குது அப்படின்ற போது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் தான். வண்டி வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மினி த்ரக்ஸ்டனாக மாற்றிட்டாரு வேணால் சொல்லலாம். பயங்கரமாக இருக்குது. அண்ட் எக்ஸாஸ்ட் நோட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது ரொம்பவே ஒரு லவுடான எக்ஸாஸ்ட்னே சொல்லலாம். ஸோ ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு ஹாப்பி ஓனர் தான் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். எல்லாம் வாங்கி சந்தோஷமாக இருக்கீங்க. ஸோ 2021 வந்துட்டோம். 2021 ஒரு 3.3 lakhs கொடுத்து ஒரு கான்டினென்டல் GT 650 எடுக்கலாமா அப்படின்றதுக்கு என்ன சொல்வீங்க? ஃபஸ்ட்டு பெர்ஸ்பெக்டிவே வந்து அவங்களோட சாய்ஸ் தான். இப்போது வண்டி நல்லா இருக்கிறதுனால தான் இவ்வளோ யூனிட்ஸ் சேல் ஆகிருக்கு. வண்டி நல்லா இல்லைனா யாருமே வாங்க போகிறதில்ல. இல்லை அவங்களே டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. ஏன்னா மார்க்கெட்ஸில் எவ்வளோ வண்டி போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. ஸோ 2 வருஷம் சக்ஸஸ், இன்னும் சக்ஸஸ்லேயே தான் போதே தவிர அவங்களோட டவுன்ஃபாலே கிடையாது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ட்வின்ஸ் அப்போ இன்டர்செப்டார் ஆகட்டும் GT ஆகட்டும் ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்களே தவிர யாரும் வந்து இல்லை இது வேணாம் காசுக்கு ஒர்த்து கிடையாதுன்ற ப்ராடக்ட் இது கிடையவே கிடையாது. நீங்கள் போடுற ஒரு இதுக்கும் காசு நல்லாயிருக்கும். மெயின்டெனன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து சில பல விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது. வேறஸ் வந்து சூப்பர் பைக்குக்கு அவரை காஸ்ட்டை விட இது ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு பிரேக் பேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்போது வரும். ஓகே, பிரம்போ பிரேக் பேட்ஸ் வரும். ஏன்னா வந்து டிஸ்க் பிளேட்டே பிரம்போ தான் உங்களுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா பைப்ரின்றதும் பிரம்போ தான். ஆமாம் தெரியும், பை பிரம்போ. ஆமாம், பை பிரம்போ இந்தியாக்காக வந்து பை பிரம்போ அது பைப்ரி. ஸோ எனக்கு பேடு மட்டும் காஸ்டிங் வந்து 5000 rupees ஆகும். ஒரு பேட் சேஞ்ச் பண்ணோம், 2 பேட் சேஞ்ச் பண்ணால் 5000 rupees ஆகும். வேற நிறைய ஆஃப்டர் மார்க்கெட்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் இப்போ வந்து 2 வாட்டி வந்து நான் பேட்ச் சேஞ்ச் பண்ணேன். 3rd டைமில் வந்து CBR 250 நான் ABS-ஓட பேட் உட்காரும். எக்ஸாக்டாக உட்காரும். வேற இது வந்து ஃப்ரண்ட் வந்து 2700 rupees, லேபரோட 3000 ஆயிடும். வேற அது வந்து வெறும் 800 rupees. நீங்கள் ஷோரூம்லேயே போய் வாங்கிக்கலாம் 800 rupees. பின்னாடி ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலாம்னா புல்லட் 500ஓட பிரேக் பேட்ச் போட்டுருவோம். பெரிய இஷ்யூஸ்லாம் இருக்காது, எதுவுமே இருக்காது. என்ன ஒரு அது 10,000 கிலோ ஒரு 6000-7000 கிலோமீட்டரில் தெரியுதுன்னா இது ஒரு 3000 கிலோமீட்டரில் தெரிஞ்சிடும். ஓகே, பாதி காஸ்ட் கட்டிங் தான் வரும். ஆனால் வந்து இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குமானா இருக்காது. எனக்கு பிரேக்கிங் வைஸ் வந்து ரெண்டுமே சேமாக இருக்காமல் ஈவன் CBR-ஓட பேட்ச் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரியே இருக்குது. நான் அதனால் பிரம்போ யூஸ் பண்ணுறதை விட்டாச்சு. மேபி அதனால இருக்கலாம். ஆனால் வந்து இதுக்கு வர்த்தான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மோர் தென் எனஃப். இது இந்த 3 lakh rupees மோட்டர் சைக்கிளுக்கு நிறைய இருக்குது மார்க்கெட்டில். இது எடுக்கலாம், R3 டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இது ஒன்று இருக்குது 3 lakhs. நிஞ்சா இருக்குது. அதெல்லாம் நிஞ்சாலாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பொசிஷன் வைஸ் தான். கெஃபே ரேசர் பிடிக்கிறவங்க கெஃபே ரேசர் எடுக்க போகிறாங்க. RC எடுக்கிறாங்கன்னா அது ஸ்போர்ட்ஸு எல்லாம் அதில் வந்து ஸ்பீடு விரும்புகிறவங்க அதை எடுப்பாங்க. நான் க்ரூசிங்கு நான் வந்து ரைட் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து நானும் கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, வயசாகிடுச்சு. அதனால் வந்து எனக்கு இதுக்கு மேலே நான் வேகமாக ஓட்டி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ எனக்கு இது பிடிச்சிருந்தது, போனாச்சு, எடுத்தாச்சு. இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சின்ன ஃபால்ட்டு கூட வந்ததில்லை. நல்லாயிருக்கு.
ஓகே ப்ரோ, ஆல்மோஸ்ட் அவரும் ஹாப்பி. ஒரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு மைண்ட் செட் பொறுத்து தான் இருக்குது. கஃபே ரேசர் அவருக்கு பிடிச்சிருக்க அவர் எடுத்திருந்தாரு அண்ட் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா அது இருக்கலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டதை விட அவர் அதிகமாகவே சொன்னார், சின்ன சின்ன டிப்ஸ்லேருந்து எல்லாமே சொன்னார். ஏன்னா அவர் என்ன யூஸ் பண்ணுறதுன்றது அவர் சொல்லிட்டாரு. மேபி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செய்யலாம். GT650 ஓனர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, வாங்க போகிற யாராக இருந்தாலும் சரி. ஸோ ப்ரோ, இவ்வளோ தூரம் வந்து பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் எனக்காக. அண்ட் வண்டி பற்றியும் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாம் கவர் பண்ணிட்டு வந்தோம் நினைக்கிறேன். எக்ஸாஸ்ட் நோட் மட்டும் பார்த்துடலாம் ப்ரோ. கண்டிப்பாக. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் நோட் வந்து உங்களுக்காக இதுலேருந்து காமிக்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வே டு ஸ்பீட் எக்ஸாஸ்ட் வந்து ஒரு மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த எக்ஸாஸ்ட் நோட் உங்களுக்காக GT650 எக்ஸாஸ்ட் வந்து இப்போ நீங்கள் ரசிங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வீடியோ பார்த்துருப்பீங்க. ஓனரும் வந்து சிபி ப்ரோ வந்து சொல்லியிருப்பாரு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஒரு GT650 ஓனரோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அவர் சொல்லியிருப்பாரு. பைக் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக வேற லெவலு. அந்த எக்ஸாஸ்ட் நோட்டெல்லாம் வந்து நான் மிரண்டேன், அப்படி இருந்தது எக்ஸாஸ்ட் நோட்டு. பாப்பப் ஆகுது, ஒரு ரெவுக்குமே வந்து பாப்பப் ஆகுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த எக்ஸாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். GT650 ஓனர்ஸ் யாருக்காவது தெரியும்னா கூட கேளுங்க, கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வேணா சொல்லுங்க. நான் ப்ரோக்களை கேட்டு அந்த எக்ஸாஸ்ட் எங்கெல்லாம் வாங்கணும் கூட உங்களுக்கு சொல்கிறேன், டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சால் கூட. ஸோ வேற லெவல் வண்டி. இந்த வீடியோ வந்து நான் அதுக்குள்ளே முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல வந்து சந்திப்போம். Automotive Enthusiast signing off. Stay chill. Bye bye மக்களே.